பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம 7 வசனங்கள் கொண்ட ஒரு சூறாவை பார்க்க போறோம். 7 வசனம் அப்படின்னு சொன்னனுமே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறுசாதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் இந்த சூறாவை மனப்பாடமாவும் வச்சுக்கிறது கிடையாது, ஓதுறதும் கிடையாது. ஆனா இந்த சூறாவில் ஏராளமான பலன்கள் இருக்கு. ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு மனிதனிடத்துல இதெல்லாம் இயல்பாக இருக்கணும். அது இயல்பா இல்லாட்டினா அவங்களுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்ட இந்த சூறா உங்க வாழ்க்கையவே இயல்பாக்கக்கூடியதா இருக்கும். அதாவது உங்களுக்கு வேணுங்கிற கஷ்டங்களை எல்லாம் போக்கி நல்லதை கொடுக்கறதுக்கும் போதுமானதா இருக்கும். செல்வத்தை கொடுக்கறதுக்கும், நிம்மதியை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கறதுக்கும், உங்களுடைய நிலைமையே மாத்துறதுக்கும் உதவியா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நமக்கே வெறுப்பா இருக்கும், நம்ம லைஃப் ஏன் இப்படியே போகுதுன்ட்டு. அது எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு இது போதுமானதாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த சூறா. இது நமக்கான நேர்வழி காட்டியாகவும், இன்னும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கருணை உடையவர்களாக நம்மளை மாத்துறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமா அடிப்படையாக ஒரு மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை இதுல அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதுல என்ன சொல்லியிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இது நம்மள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இதுல சொன்ன எந்த விஷயத்தையும் நீங்க விடாதீங்க. முதல் ஆயத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாஊன் சூறானா 6 ஆயத்துலது கத்திபு பித்தீன் அப்படின்னு ஆரம்பிக்கும்ல, அந்த சூறா தான் இது. அந்த சூறாவுடைய முதல் வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, நியாய தீர்ப்புனாலே பொய்யாக்குறவரை நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் நபி இடத்துல. என்ன சொல்றான், முதல்ல மறுமை நாளை பொய்யாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க கருணையே இல்லாத மனிதர்களாக இருப்பாங்கன்னு நல்லா சொல்றான். அப்ப யாரெல்லாம் மறுமையை நம்பாம அது வரும், அதுல என்ன வேணா நடக்கும், அது வருமானே தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களை பத்தி அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்புனாலே நம்பணும். அடுத்தது, பின்னர் அவன்தான் அனாதிகளை விரட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் 2வது வசனத்துல, அப்படி பொய்யாக்குறவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா, அனாதையை விரட்டக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதை மறுக்கிறவன் தான் அனாதையை விரட்டுறான் இல்ல, அனாதையை விரட்டுறவன் அதை மறுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இதுவும் ஒத்து போகும். அப்ப நீங்க உங்க குடும்பத்திலேயோ, உங்க அண்டை வீட்டினர் இடத்துலயோ, இல்ல ரோட்லயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல அனாதைகளை பார்க்கும்போது நீங்க விரட்டுறீங்க அப்படின்னா நீங்க மறுமை நாளை பொய்யாக்கக்கூடிய கூட்டம்னு அர்த்தம். அல்லாஹ் காப்பாத்துவனாக. எத்தனையோ குடும்பத்துல தாய் தந்தையரை இறந்த குழந்தைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க மேல நீங்க அன்பு காட்டுங்க. அதே மாதிரி மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதிலும் அவன் தூண்டுவதில்லை. அதாவது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதுனா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத கூட அவன் என்ன பண்ண மாட்டான், நம்ம தூண்ட மாட்டான். நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருக்கேன், நானே போய் முசாவருக்கு காசு கொடுக்க போனா கூட பக்கத்தால இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, பழக்காதீங்க, அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, கொடுக்கலைன்னா 2 தடவை கூப்பிட்டுட்டு போயிருவாங்க அப்படிம்பாங்க. ஏதோ நம்ம சொத்தவே எழுதி வைக்கிற மாதிரி. கொடுக்கறதே ₹1 ₹2 தான், அதுக்கு மேல நம்ம கொடுக்க போறதே இல்லை. இன்னைக்கு அந்த ₹1 ₹2 உங்களுக்கே தெரியும், ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கே அவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவங்க கொடுக்கறதும் இல்லை, கொடுக்க விடுறதும் இல்லை, மற்றவங்களை தூண்டுறதும் இல்லை. அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு இன்னும் தொழுகையிலும் கவனம் பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு கேடுதான் நல்லா சொல்றான். தொழுகையில என்னால கவனமே செலுத்த முடியலன்னு நீங்க சொன்னா நவுதுபில்லா, அல்லாஹ் உங்களைதான் எச்சரிக்கிறான். தொழுகை கவனமாகத்தான் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அதுல எந்த ஒரு ஊசலாட்டங்களும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர்கள் எத்தகையோர் என்றால், நாம் தொழுகையில் பராமுகமாகவும் அசிரத்தையும் இருப்பார்கள். அதாவது சும்மா அல்லாஹுக்காக தொழுகாம மத்தவங்க பாக்குறாங்கிறதுக்காக தொழுகிறது, ஏனாதானோன்னு தொழுகிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்கள அல்லாஹ் சொல்றான். அவர்களும் மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா மறுமைக்கு தான் தொழுகை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, வெற்றியை கொடுக்க போகுதுன்னா அந்த மறுமையை நம்புறேன்னு சொல்லிட்டு தொழுகையில அசால்ட்டா இருக்கக்கூடாது. அப்ப தொழுகையில அசால்ட்டா இருக்கிறதுனாலே மறுமையும் சேர்த்து நீங்க மறுக்கிறதுக்கு சமம் நல்லா சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிறருக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் அவங்க தொழுவாங்கன்னு நல்லா சொல்றான். நிறைய பேர் அப்படிதான் தொழுவே மாட்டாங்க. யாராவது வந்திருக்காங்க, எங்கேயாவது வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்பதான் தொழுவாங்க. அந்த மாதிரி தொழுகிறது பிரயோஜனமே இல்லை. கடைசியா அற்ப பொருட்களை கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சிலர்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு தீப்பெட்டி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்லயே இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்டா கொடுத்தோம்னா காணா போயிரும் சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. பொதுவாவே ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, வாங்கினா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதா இருக்கிறாங்கன்னா அது வேற. இல்ல, நான் எப்பயுமே கொடுக்க மாட்டேன், நான் யார் கேட்டாலும் யார் எப்படின்னு எனக்கு தெரியாது, என் பொருள் எனக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட அக்கம் பக்கம் செய்ய மாட்டாங்க, குடும்பத்தினருக்கு செய்ய மாட்டாங்க, மனிதர்களுக்கு செய்ய மாட்டாங்க.
இப்படி இருக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனுக்கு அவசியமான குணங்கள். அது இல்லாம இருந்தா அதை கொண்டு வந்து கொள்ளுங்க. இது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேணுங்கிற மத்த எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. அல்லாஹ் சொல்றது செய்யறதே இல்லை. அதுக்கப்புறம் நாம மட்டும் வசதியா இருக்கணும், நல்லா வாழணும்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? அதனால அல்லாஹ் சொல்வதை நாம கீழ்ப்படியணும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. இந்த சூறாவை ஒரு முறை ஓதுங்க. இதுல இருக்கிறத புரிஞ்சு ஓதுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. விரும்புறவங்க ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து துவா கேட்டுக்கொண்டே இருப்போம்.